இல்லை இப்போது ஓடிடி என்ன ஆகிடுதுன்னா இட் பிகம்ஸ் அ நீஷ் அண்ட் தெர் இஸ் ஒரு சைடில் அது நீஷு, இன்னொரு சைடில் வந்து அது ஓடிடி படம்ப்பா அப்படி டிஸ்மிசிவாகவும் ஆகிடுது. முன்னாடியெல்லாம் அந்த அவார்டு ஃபிலிம்னு சொல்கிற மாதிரி இப்போ ஓடிடி ஃபிலிம்ன்றது. சினிமாவோட டெமோக்ரஸி இன் த சென்ஸ் சினிமா ஹால்ஸோட டெமோக்ரஸி இஸ் நாட் இன் த ஓடிடி பிளாட்ஃபார்ம். அந்த படம் எடுக்க ஒரு 6 crores ஆயிருக்கலாம், இந்த ஓகே ஒரு 10 crores வச்சுக்கோமே, 2 படமும் எடுக்கிறதுக்கு 10 crores ஆயிருக்குன்னு வச்சுக்குவோம். யூ கோ டு ஓடிடி பிளாட்ஃபார்ம், என்னங்க எவ்வளோ செலவு பண்ணோம், படம் பிடிச்சிருக்கு வாங்கிக்கிறோம், வாட் இஸ் யுவர் ஆஸ்கிங் ப்ரைஸ்? இல்லை 10 ரூபா செலவு பண்ணுவோம் சார். 10 ரூபா தெரியலையே சார், இதில் என்ன பண்ணலாங்க? சரி சார் ஓகே 10 ரூபான்னு சொல்கிறீங்கல்ல, நாங்கள் 12 ரூபா கொடுக்குறோம். ஓகே, ப்ரொடியூசர் இஸ் ஹாப்பி, he invested 10, got back 12. You put it out in the theatre, you risk a certain things. There is a democracy for the investor to make 35 crores from that 10 crores. I think both the films made a minimum of 30 crores share. நான் ரொம்ப கம்மியாக சொல்கிறேன், எனக்கு எதுக்காக சொல்கிறேன்னா அந்த பர்சன்டைல் இத்தனை பர்சன்டேஜ் ப்ராஃபிட்ன்ற கணக்குக்காக சொல்கிறேன். It made like 20-30 times profit of the money that they had invested.